கூட்டம் கூட்டமாக ஓபிஎஸ்ஐ தேடி வரும் மாவட்ட செயலாளர்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலே ஒரு காலத்தில் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தலைவர். ஆனால் இன்று துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு பதவி ஆசையால் வீழ்த்தப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா அது ஓபிஎஸ் மட்டும். ஒரு சில நபர்கள் பதவியிலேயே அமர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ஐ வெளியேற்றினாங்க. இன்று வரைக்குமே ஓபிஎஸ் அதிமுகவிற்குள்ளே செல்ல முடியாத ஒரு நிலைமையாக இருந்து கொண்டு சரி, இந்த பிரச்சனை எல்லாமே ஒருபுறம் இருந்தாலுமே, அதாவது அதிமுக 2026 ஒன்றிணையமா ஒன்றிணையாதா அப்படிங்கிற பிரச்சனை ஒருபுறம் இருந்தாலுமே, தற்போது நமது ஓபிஎஸ் அவர்கள் மிக விரைவாகவே மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்ட இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஓபிஎஸ்ஸின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே மாவட்ட செயலாளர் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மூலமாக ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக விரைவாகவே மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி அதிலே மிக பல முக்கியமான முடிவுகளை எடுக்க இருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி உள்ளன. அதாவது இப்ப சமீபத்திலே எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினார். நேற்று தினம் கூட பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டத்தை கூட்டி அதிமுக பாஜக கூட்டணிக்கு நாம் கண்டிப்பாக ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மூத்த தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி பார்த்தார். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கறிவிருந்து கூட கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கறிவிருந்துகளும் கொடுத்து பார்த்து, இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் அமைதியாக இருப்பது அவரது தொண்டர்கள் மத்தியிலே ஒரு சற்று சறுக்கலைத்தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வியூகங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் இன்றளவுமே எந்த ஒரு பெரிதான ஒரு செயல்பாடுமே இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் தொண்டர்கள் நினைக்கிறார்கள். அப்படிங்கிறனால மிக விரைவாகவே மாவட்ட செயலாளர் கூட்டம், அடுத்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம், புதிய கட்சிகள், இந்த மாதிரி அடுத்தடுத்த வேலைப்பாடுகளில் ஓபிஎஸ் மிக தீவிரமாக இறங்க இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.